ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் அரசியல் ஆய்வாளர் திரு சேகர் ஐயர் மற்றும் தொகுப்பாளர் சோனு சூட். மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறும் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆற்றிய உரையின் சிறப்பு அம்சங்களாக எதை கருதுகிறீர்கள் என்று அரசியல் ஆய்வாளர் திரு சேகர் ஐயரிடம் தொகுப்பாளர் சோனு சூட் வினா எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திரு சேகர் ஐயர், இது நமது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் மிக முக்கியமான உரை. கடந்த 10 ஆண்டுகளில் கடந்த ஒரு வருடத்தில் என்ன நடந்தது, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் எடுக்கப்பட்ட முன்முயற்சிகள் பற்றிய முழுமையான தொகுப்பாக அந்த உரை அமைந்திருந்தது என கூறினார். குறிப்பாக 2047ஆம் ஆண்டில் சுதந்திரத்தின் நூற்றாண்டை நாம் கொண்டாட இருக்கிறோம். அப்போது தேசத்தின் நிலை என்னவாக இருக்கும், உண்மையில் நமது சாதனைகள் என்ன, நமது சவால்கள் என்ன, நம் முன்னால் உள்ள சவால்கள் என்ன என்பதற்கு மிகவும் எளிமையான சொற்களில், மிகவும் தெளிவான சொற்களில் குடியரசுத் தலைவர் உரை ஒரு ஆழமான பதிவாக அமைந்திருந்தது. இந்த அரசாங்கம், இந்த நாடு எதிர்கொண்ட சவால்களை நாம் எவ்வாறு சமாளித்தோம் என்பதை அந்த உரை விளக்குகிறது என்றும் திரு சேகர் ஐயர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் ஒரு காலத்தில் பலவீனமாக காணப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மேற்கொண்ட பல சீர்திருத்தங்கள் காரணமாக அது இப்போது சரியான திசையிலும் சரியான வேகத்திலும் நகர்கிறது என்று குறிப்பிட்ட தொகுப்பாளர், இதில் முக்கிய சீர்திருத்தங்கள் என்று எதை சொல்வீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திரு சேகர் ஐயர், திவால் சட்டம் முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மற்றும் GST வரி அமலாக்கம் ஆகியவற்றை நான் சீர்திருத்தங்களாக குறிப்பிடுவேன் என்றார். முழு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் அயோத்தியில் குழந்தை ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது இந்திய மக்களின் நீண்டகால விருப்பமாக இருந்ததை குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்படுமா என்ற ஐயப்பாடு மக்கள் மத்தியில் நீண்ட காலம் இருந்தது. இந்த பிரிவு நீக்கப்படும் என்று நாட்டு மக்களிடம் வாக்குறுதி அளித்திருந்தது. அந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக பிஜேபி நிறைவேற்றி வருகிறது. அதன்படி நிலுவையில் இருந்த வாக்குறுதிப்படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டுள்ளது. அதேபோல் முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான அந்த முறை நீக்கப்பட்டிருப்பது சமூகத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக முத்தலாக் முறையில் அமைந்த விவாகரத்துக்கு செல்ல மக்கள் தற்போது தயங்குகின்றனர். இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். அதேபோல் அண்டை நாடுகளில் துன்புறுத்தப்பட்ட இந்திய சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவதை விரைவுபடுத்தும் குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளிட்டவையும் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்ற சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகும். வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கங்களை நீண்ட காலமாக நாம் கேட்டு வருகிறோம். ஆனால் தற்போது வறுமை ஒழிக்கப்பட்டு வருவதை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் என்றும் திரு சேகர் ஐயர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் நோக்கத்தை செயலாக மாற்றுகிறது. இதற்கு முன்பும் அரசாங்கங்கள் இருந்தன. அவர்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததும் தற்போதைய அரசாங்கம் செய்து வருவதும் ஒன்றுதானா என்று தொகுப்பாளர் சோனு சூட் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த திரு சேகர் ஐயர், முந்தைய அரசாங்கங்களும் இந்த துறைகளில் பணியாற்றியுள்ளன. ஆனால் முதன்முறையாக நீங்கள் பார்ப்பது என்னவென்றால், முடிவுகள் எடுக்கப்பட்டு அவை தொடர்ந்து அமலாக்கப்படுகிறதா என்று கண்காணிக்கப்படுகிறது. பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை பிரதமரே நேரடியாக கண்காணிப்பதால் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிக ஒருங்கிணைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் கூறுகிறது. ஏழை மக்களுக்கான திட்டங்கள், அதற்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறது என்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக, பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை எடுத்துக்கொண்டால் 4 கோடி வீடுகள் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளன. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏழை மக்களுக்காக கட்டப்பட்டுள்ளன. இதேபோல் ஜல்ஜீவன் இயக்கம், குழாய் மூலம் குடிநீர் விநியோகம், ஏழை பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டமாக இருந்தாலும் அல்லது மின்சாரம் வழங்குவதாக இருந்தாலும் அதிகமான பணிகள் தற்போதைய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையும் முன்னேற்றத்தை காண்கிறது.
இது மிகவும் தனித்துவமானது. உதாரணமாக, பல துறைகளில் நமது ஏற்றுமதி அதிகரித்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். இப்போது இந்தியா $775 பில்லியன் மதிப்புடைய பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டு வரத்தானது 2 மடங்காக அதிகரித்துள்ளது. உதாரணமாக, பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி வாயிலாக பல்வேறு விஷயங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்டார். இதன் காரணமாக கிராம தொழில்கள் வளர்ச்சியடைந்துள்ளன. கதர் தயாரிப்புகளின் விற்பனை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. மேலும் வருமான வரி தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை 3,25,00,000 என்பதிலிருந்து 8,25,00,000 அதிகரித்துள்ளது. இது 2 மடங்கிற்கும் மேலாகும். மக்கள் வருமான வரி தாக்கல் செய்யும் போது 2 விஷயங்கள் புலப்படுகின்றன. ஒன்று, அவர்களுக்கான வருமானம் அதிகரித்து வருகிறது. மேலும் அவை முறையான வரி முறைக்குள் கொண்டு வரப்படுகின்றன. ஆண்டு வருமானம் 7 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் திரு சேகர் ஐயர் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியை ஒரு சாதனையாக அரசாங்கம் மாற்றியுள்ளதாக நீங்கள் கருதுகிறீர்களா என்று தொகுப்பாளர் சோனு சூட் கேட்டதற்கு பதிலளித்த திரு சேகர் ஐயர், மொபைல் போன்கள் கூட 5 மடங்கு அதிகரிப்புதான். ஆனால் இதைவிட அதிகமான சாதனைகளை அரசு படைத்துள்ளது. குறிப்பாக மூலதன செலவு 5 மடங்கு அதிகரித்துள்ளது. இன்று உட்கட்டமைப்பை உருவாக்க 10 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. அரசாங்கமே உட்கட்டமைப்புக்கு பணத்தை செலவிடுகிறது என்பதுதான் இதன் பொருள். இவை அனைத்தும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கிறது. அதேபோல் நிதி பற்றாக்குறையை அதிகரிக்காமல் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. இன்று நம்மிடம் $600 பில்லியன் அமெரிக்க அதிகமாக அந்நிய செலாவணி கையிருப்பு உள்ளது. உறுதியான தொலைநோக்கு பார்வை கொண்ட குறுக்கு வழிகளை நாடாத அரசாங்கத்தால் மட்டுமே இது சாத்தியமானது. இந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் உட்கட்டமைப்பு ரீதியாகவும் பலப்படுத்த என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று அரசு நினைக்கிறது. நாட்டு மக்களின் எதிர்காலத்தை முன்னோக்கி மேற்கொள்ளப்படும் இத்திட்டங்கள் அனைத்தும் ஒரு சிறந்த நிர்வாக தலைமை கொண்ட அரசாங்கத்தால் மட்டுமே சாத்தியமாகும். அதனால்தான் குடியரசுத் தலைவர் உரையில் பல்வேறு விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. நிலவின் தென் துருவத்தில் நமது நாட்டின் சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கியது. G20 உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நாடு 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றது மற்றும் அட்டல் சுரங்கப்பாதை நனவாகியது ஆகியவை குறித்தும் அவர் பேசினார். கடந்த ஓராண்டில் மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளில் நாடு சாதித்தது என்ன என்று தொகுப்பாளர் சோனு சூட் எழுப்பிய வினாவுக்கு பதிலளித்த திரு சேகர் ஐயர், கடந்த 10 ஆண்டுகள் வீணாகவில்லை. பிரதமர் தனிநபராக நின்று சில கடினமான முடிவுகளை எடுத்துள்ளார். அந்த முடிவுகள் எடுக்கப்பட்ட போது அவர் விமர்சனங்களுக்கு ஆளானார். ஆனால் அவர் தமது சகாக்களையும் அரசாங்கத்தையும் அமைப்பையும் தங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். அதனால்தான் நாடு இன்று பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. குறிப்பாக வணிகர்கள் எளிதாக வணிகம் செய்யும் வகையில் தேவையற்ற விதிமுறைகள் நீக்கப்பட்டன. இதேபோல் குற்றவியல் விதிகள் அகற்றப்பட்டு அதற்கான சட்டங்கள் திருத்தப்பட்டுள்ளன. மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் சில சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குற்றவியல் செயல்கள் என்று இதுவரை வரையறுக்கப்பட்ட 183 விதிகள் நீக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, MSME துறையை பொறுத்தவரை பெருந்தொற்று காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட துறையாக அது இருந்தது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக ஒரு சிறப்பு தொகுப்பு நிதி உருவாக்கப்பட்டது. இதற்கான வரையறைகள் தற்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதனால் தற்போது அரசின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் 3,50,00,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. மத்திய அரசின் ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சமீபத்தில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் இந்தியாவுக்கு வருகை தந்தபோது டிஜிட்டல் இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவரால் நேரில் காண முடிந்தது. G20 உச்சி மாநாட்டில் கூட உலக தலைவர்கள் இந்தியாவின் உதாரணத்தை குறிப்பிட்டு டிஜிட்டல் மயமாக்கலை கொண்டு வந்தனர். உண்மையில் G20 பிரகடனத்திலும் இந்தியா செய்த டிஜிட்டல் மயமாக்கல் மற்றவர்கள் பின்பற்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று பதிவு செய்யப்பட்டது. முன்பு டிஜிட்டல் மயமாக்கல் வந்தபோது நிறைய விமர்சனங்கள் இருந்தன. எத்தனை பேரிடம் செல்போன் இருக்கிறது, கிராமங்களில் இது எப்படி வேலை செய்யும்? ஆனால் இன்று நகரங்களாகட்டும், 2ஆம் நிலை நகர்ப்புறங்களாகட்டும், கிராமப்புறங்களாகட்டும், எல்லா இடங்களிலும் மக்கள் முடிந்தவரை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் அனைத்தையும் கையாளுவதை நீங்கள் காணலாம். இந்த மாற்றங்கள் சில்லறை வணிகத்தை எளிதாக்கியுள்ளது. இது பெரிய விஷயங்களுக்கு அல்ல. எனவே குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டதைப் போல ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் UPI முறையை பயன்படுத்தி சுமார் 1200 கோடி பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளதை காண முடிகிறது. இந்த பரிவர்த்தனைகளின் மதிப்பு 18 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம், மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகள்
பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவது, இதனால் முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டுள்ளது உள்ளிட்டவற்றையும் குடியரசுத் தலைவர் தமது உரையில் சுட்டிக்காட்டியதை திரு சேகர் ஐயர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரசியல் ஆய்வாளர் திரு சேகர் ஐயருக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் சோனு சூட். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.